அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தாயக களப் நிகழ்விலே நாங்கள் உண்மையாக பேச எடுத்துக்கொண்ட விடயம் ஒரு சர்வதேச ரீதியாக உலக வலம் ரீதியாக தற்பொழுது நடக்கின்ற இந்த போரை மையமாக வைத்து அதனுடைய சரித்திரம் பின்னோக்கி பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக எடுத்துக்கொண்ட விடயம் பெட்ரோ டாலர்ஸ், அதாவது இந்த எரிபொருளுக்கு சமமான பெட்ரோல் டாலர்ஸை பற்றி தான் கதைக்க போகிறோம். அதனுடைய பின்புலத்தை, அது பின்னுக்கு என்ன மாதிரி இந்த பெட்ரோல் டாலர் உருவாக்கப்பட்டது, எப்படி வந்தது, இதற்குள் பின்னுக்கு இருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடன் பேசுவதற்காக தாயகத்தில் இருந்து மதிப்புக்குரிய கலாநிதி திருமிகு முருகேசு கணேசமூர்த்தி அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர், கொழும்பு பல்கலைக்கழகம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த பெட்ரோல் டாலரை பற்றி கொஞ்சம் எங்களோட நேயர்களுக்கு கூறுங்கள். ஏன்னா நாங்கள் இது கொஞ்சம் பின்னோக்கி இப்போ 70களுக்கு முற்பட்ட காலங்களில் இது என்ன நடந்தது, எப்படி பிற 70களிலே இது பெட்ரோல் டாலராக மாற்றப்பட்டது என்பதான இந்த சரித்திரத்தை, இந்த பின்னோக்கிய சரித்திரத்தை கூறுங்கள். இரண்டால் எங்களுடைய நேயர்களுக்கு பெரும்பாலும் இந்த சரித்திரங்கள் தெரிந்துக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுக்குரிய அந்த வாய்ப்பும் மற்றும் அவர்களுக்குரிய அந்த எக்ஸ்போஷரும் இருக்காது. ஆகவே நாங்கள் அந்த சற்று பின்னோக்கி பார்ப்பது பொருத்தமானதாக இருக்கும். என்றால் இந்த இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்த கால பகுதியிலே உலகத்திலே ஒரு ஒரு வர்த்தகத்தை செய்வதற்குரிய ஒரு ஏற்பாடு இருக்கவில்லை. உலக நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்தாலும் கூட அவர்கள் எந்த நாணயத்திலே அதை செய்வதென்ற பிரச்சனை வந்தபோது பிரிட்டன் வூட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு சிறிய நகரத்திலே ஒரு ஹோட்டலிலே கூடி ஒரு 37 நாடுகளுடைய பிரதிநிதிகள் அதிலே அந்த அந்த விவாதத்தை நடத்தினார்கள். அந்த விவாதத்தின் அடிப்படையிலே தான் இந்த IMF, உலக வங்கி மற்றும் அந்த கேட் போன்ற உடன்படிக்கைகள் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டன. ஆனால் அந்த மாநாடு கூட்டப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் சர்வதேச வர்த்தகத்தை சரியாக கொண்டு செல்வதற்கு, பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு உரிய ஒரு நாணய ஒழுங்குபாட்டை செய்து கொள்வது. எந்த நாணயத்திலே செய்வது ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாணயங்களை பயன்படுத்துகின்ற போது இந்த வர்த்தகத்திலே, சர்வதேச வர்த்தகத்திலே எந்த நாணயத்தை நாங்கள் பொதுவான ஒரு நாணயமாக ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு பிரச்சனை வந்தது. ஆகவே இதை ஒரு 2 நாடுகளுடைய 3 பிரதிநிதிகள் சேர்ந்து இதை செய்தார்கள். பிரித்தானியுடைய பக்கம் இருந்து ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் என்பவர் இதிலே பங்கு பெற்றிருந்தார். மற்றும் ஹென்ரி கிஸ்னியர் என்கின்ற அமெரிக்காவுடைய ஒரு ஒரு அரசியல் பிரமுகரும் மற்றும் திரைசேரி செயலாளரும் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த கலந்துரையாடலின் போது என்ன ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய நாணயமாகிய டாலரை ஏனைய நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அமெரிக்கா டாலரினுடைய பெறுமதியை தங்கத்தின் அடிப்படையிலே நிர்ணயிப்பது என்றும், அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கம் $35 என்ற அடிப்படையிலே அமெரிக்கா தங்கத்தை தன்னுடைய நாணயத்துக்கு அதை பிக்ஸ் பண்ணும். பிறகு ஏனைய நாடுகள் தங்களுடைய நாட்டு நாணயத்தை அமெரிக்க டாலரோடு இணைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்குபாடு. வேறு வகையிலே சொல்வதாக இருந்தால், அமெரிக்கா ஒரு தலைமை நாடாக அந்த காலப்பகுதியிலே இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த உடன்படிக்கையினுடைய சாரம் என்னவென்று சொன்னால், ஒரு $35 யாராவது கொடுத்தார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா ஒரு அவுன்ஸ் தங்கத்தை திருப்பி தருவேன் என்ற உடன்பாடு தான் அது. அதாவது அந்த மாதிரியான உடன்பாடு தான் அது. ஒரு அவுன்ஸ் தங்கம் அமெரிக்க டாலர் $35 இணைக்கப்பட்டது. ஏனைய நாடுகள் அந்த அமெரிக்க டாலரோடு அதை இணைத்துக் கொண்டார்கள். ஆகவே அந்த அமெரிக்க டாலருக்கான ஒரு தங்க பாதுகாப்பு பின்புலம் இருந்தது, ஒரு பொருள் அங்கே இருந்தது. இப்ப இந்த திட்டமானது எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு உலக வர்த்தகத்தில் அது தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் எங்களுக்கு தெரியும், 60ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இடம்பெற்ற வியட்நாம் போர் மற்றும் உள்நாட்டிலே ஏற்பட்ட பணவீக்கம் காரணமாக நாட்டினுடைய நாணயத்தினுடைய பெறுமதியில் ஏற்பட்ட தாக்கங்கள். ஆகவே அமெரிக்காவுடைய பொருளாதாரத்திலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறியது. இதனை கண்டவர்கள் ஏனைய நாடுகளிலே இருந்தவர்கள், அதாவது வர்த்தகத்திலே இந்த மிக நிலையை கொண்டவர்கள், அதாவது ஏற்றுமதியை அதிகம் செய்து இறக்குமதியை குறைவாக செய்து அமெரிக்க டாலர்களை வைத்திருந்தவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஏனைய நாடுகளில் உள்ள தலைவர்கள் உடனடியாக இந்த தங்களிடமிருந்து அமெரிக்க டாலர்களை கொடுத்து தங்கத்தை கொள்வனவு செய்ய முற்பட்டார்கள். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், அந்த காலப்பகுதியிலே 71ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், பிரான்ஸ் அரசாங்கம் ஒரு கப்பலை அனுப்பியது நியூயார்க்குக்கு அவர்களுடைய தங்கத்தை மீட்டு நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக. இந்த ஒரு நடவடிக்கை ஒரு மிக மோசமான ஒரு நிலையாக பார்க்கப்பட்டது. ஆகவே அமெரிக்கா
யோசித்து இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோமாக இருந்தால் அமெரிக்காவுடைய தங்க கையிருப்பை வெகு விரைவாக இழக்க வேண்டும் என்றது அவர்களுக்கு புரிந்தது. ஆகவே ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் அறிவித்தார் 73ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், இனிமேல் நாங்கள் தங்கத்துக்காக இந்த தங்கம் என்கின்ற விஷயத்தை அமெரிக்க டாலரிலிருந்து நிறுத்தி வைக்கின்றோம். அதாவது இனிமேலும் நாங்கள் $35 கொடுத்தால் தங்கம் ஒரு அவுன்ஸை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றவாறான ஒரு உடன்பாட்டு ஒரு நிலைமைக்கு வந்தது. இப்போ தங்கம் என்கின்ற அந்த ஆங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த பின்புலம் அந்த அந்த ஆயுதம் அங்கே இல்லை. ஆகவே எதற்காக மற்ற நாடுகள் டாலரை வைத்துக் கொள்ள வேண்டும், ஏன் டாலரை நம்பி இருக்க வேண்டும் வர்த்தகத்துக்காக என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த பின்புலத்திலே தான் இந்த காலப்பகுதியிலே இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் இந்த காலப்பகுதியில் இடம்பெற்றது. இந்த யுத்தம் வளமை போலவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகவும் உதவி செய்தது, சார்பாக நின்றது. ஆகவே அரபு நாடுகள் சில அந்த யுத்தத்திலே தங்களுடைய நிலப்பரப்புகளையும் இழந்தன. ஆக இந்த பிரச்சனை காரணம், இந்த பிரச்சனைக்கு பின்புலமாக இஸ்ரேலை காப்பாற்றிய நாடு அமெரிக்கா என்பதை அடிப்படையாக கொண்டு அரபு நாடுகள், எண்ணெய் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற தடையை விதித்தன. இந்த தடை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியாக அமெரிக்காவுக்கு மாறியது. இந்த தடையிலும் ஒரு ஒரு வாய்ப்பு இருப்பதை அப்போதைய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹென்றி கிசிஞ்சர் என்பவர் கண்டுகொண்டார். இது ஒரு ஒரு அமெரிக்காவுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடாது ஒரு தடை விதிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் சவுதி அரேபியாவுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டார், ஒரு பேச்சுவார்த்தைக்காக சென்றார். அந்த காலப்பகுதியில சவுதி அரேபியிலே மன்னராக இருந்தவர் மன்னர் ஃபைசால். மன்னர் ஃபைசாலோடு சென்று பேசி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு உடன்படிக்கையும் அவர் செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கை நியூயார்க்கிலே கைச்சாத்திடப்பட்டது. அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் சவுதி அரேபியா தன்னுடைய எண்ணெய் ஏற்றுமதி முழுவதையும் டாலர்களிலேயே மேற்கொள்ளும். அதற்கு பிரதியுபகாரமாக அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கும். சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கு, அதாவது மன்னருக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கும். அத்தோடு சவுதி அரேபியா இந்த வர்த்தகத்தின் மூலமாக பெறுகின்ற அமெரிக்க டாலர் கையிருப்புகளை அமெரிக்காவில் உள்ள திரைசேரி முறிகளிலே அதை வைப்பு செய்யும் மற்றும் ஏனைய அமெரிக்க நிதி கட்டமைப்புகளிலே வைப்பு செய்யும். ஆகவே அந்த இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இதை பெட்ரோ டாலர் உடன்படிக்கை என்று சொன்னார்கள். அவை பெட்ரோல் இப்போது தங்கத்துக்கு பதிலாக இந்த பெட்ரோல் என்பது அமெரிக்க டாலருக்கு ஒரு துணையாக, ஒரு பாதுகாப்பாக, ஒரு அரணாக நின்றது. எனவேதான் அந்த பெட்ரோ டாலர் உடன்படிக்கை என்பது நாடுகளுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு உடன்படிக்கையாக மாறியது என்று இப்போது பொருளாளர்கள் சொல்லுவார்கள். மன்னிக்கணும் சார், என்னென்றால் இப்ப சவுதி அரேபியாவுடன் தான் முதலாக வந்து நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னது போன்று 70களில் 73 நினைக்கிறேன் உடன்படிக்கை போடப்பட்டது. எந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உபெக் நாடுகள் எல்லாம் இந்த எக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்தார்கள்? இல்லை, சவுதி அரேபியா இந்த உடன்படிக்கை செய்து கொண்ட உடனேயே மற்ற ஓபெக் நாடுகள் 6 நாடுகள் இதிலே உடனடியாக இணைந்து கொண்டன, வெவ்வேறு கால இடைவெளிகளிலே. ஆக இந்த எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் பெரும்பாலும் முக்கியமான நாடுகள் இதில் இணைந்ததற்கு பிறகு அமெரிக்காவுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று ஒத்துக்கொண்ட நாடுகளே தான் இந்த உடன்படிக்கையின் பின்னர் தங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, குறிப்பாக அவர்களுக்கு தங்களுடைய டாலர் கையிருப்புகளை முதலீடு செய்வதற்கு உரிய ஒரு சூழல் அங்கே உருவாகி இருக்கிறது. மற்றும் மறுபுறமாக அமெரிக்கா இந்த நாடுகளுக்குரிய பாதுகாப்பு ஒரு 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 உடன்பாட்டை அல்லது பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கியது. அதாவது அமெரிக்கா இந்த டாலர் எண்ணெய் விற்கிறது. இதால அமெரிக்கா என்ன விதமான நன்மைகளை மேலும் மேலும் அடைந்தது? அந்த நன்மைகளை பற்றி நாங்கள் மிக விரிவாக பேசலாம். இந்த பணம் அந்த எங்கே சென்றது சொன்னா அமெரிக்க திரைசேரிக்கு முழுமையாக சென்றது. அப்ப அமெரிக்க திரைசேரிக்கு இந்த பணம் செல்லுகின்ற போது அது ஒரு கடனாகத்தான் செல்லுகிறது. அவ்வாறு கடனாக செல்லுகின்ற போது அமெரிக்கா வெளியிடங்களிலே கடன் பெறுகின்ற போது செலுத்துகின்ற வட்டியை விட மிக குறைந்த வீதத்திலே வட்டியை அந்த கடனுக்காக செலுத்த வேண்டியிருந்தது. அது மிக குறைந்த வட்டியிலே மிக பெரிய தொகையை கடனாக அமெரிக்கா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த நாடுகள் பெறுகின்ற அதாவது எண்ணெய் வருமானங்கள் முழுவதும் அந்த நாட்டுக்கு செல்லுகின்றபடியினாலே அந்த நாட்டினுடைய டாலர் கையிருப்புகள் பெருகின.
ஆக இந்த கையிருப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த நாடு மற்ற நாடுகளோடு செய்கின்ற வணிக தொடர்புகள் விரிவாக்கம் அடையும். பொதுமக்களுக்கு இது ஒரு மானியம் வழங்குவது போன்ற ஒரு நடைமுறையாக இருக்கும். அரசாங்கத்தின் பெறுகின்ற கடன்களுக்கான வட்டி குறைது என்று சொன்னால் அது ஒரு மானியம் போல மக்களுக்கு ஒவ்வொரு பிரஜைக்கும் அது நன்மையை தந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த உடன்படிக்கையை பயன்படுத்தித்தான் எல்லா நாடுகளும், ஜப்பானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அத்தனை நாடுகளும் இந்த எண்ணெய் வர்த்தகத்திலே எண்ணெயை பெற வேண்டுமாக இருந்தால் அது டொலரிலே மாத்திரம்தான் பெற முடியும் என்ற நிலைமைக்கு இந்த உடன்படிக்கை நாடுகளை கொண்டு சென்றது. இந்த அடிப்படையிலே தான் அமெரிக்கா தன்னுடைய டொலரை இந்த ஒரு சர்வதேச நாணயமாக மாற்றியது மட்டுமன்றி உலகளாவிய ரீதியிலே இந்த நாணயத்தை பயன்படுத்தி மற்ற நாடுகளை அடக்கி ஆளவும் யுத்த உபகரணமாக இதை பயன்படுத்தவும் இந்த காலப்பகுதியில் தொடங்கியது. இங்குதான் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு எடுத்து செல்ல போகின்றேன் என்று சொன்னால், இந்த அமெரிக்க டாலருக்கு என்ன மாதிரி இந்த எண்ணெய் ஏற்றுமதி அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நன்மையை ஈட்டி அமெரிக்கா ஒரு வல்லரசாக ஆகிக்கொண்டு வரும் பொழுதுதான் இந்த உலகத்திலே இந்த டாலர், இந்த பெட்ரோல் டாலர் தான் பல அரசியல் தலைவர்களையும் காவு கொண்டுள்ளது. அந்த வகையில நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடாஃபி, லிபியாவுடைய அதிபர் கடாஃபியை சொல்லலாம். அதே போன்று ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசைன் அவர்களை சொல்லலாம். இவர்களும் இந்த எண்ணெயை டொலரில் வாங்க மறுத்தபடியாகத்தான் இவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றன. அது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் சொன்னது சரி, லிபியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளும் இந்த டொலரிலே தான் எண்ணெய் வர்த்தகத்தை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இந்த இரு நாடுகளும், அது மட்டுமல்லாமல் அந்த வட்டகையில் இருந்த வேறு சில நாடுகளும் கூடத்தான் இந்த வணிகத்தை பயன்படுத்தி அமெரிக்கா அடைகின்ற நன்மைகளை பற்றி நன்றாகவே உணர்ந்து கொண்டன. அமெரிக்கா இந்த டொலர் கையிருப்புகளை வைத்துக்கொண்டு ஏனைய நாடுகளை தன்னுடைய இஷ்டப்படி ஆட்டுவிக்கின்ற ஒரு போக்கையும் அவர்கள் கண்டார்கள். அதே மாதிரி இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ற வகையிலே ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டதன் மூலமாக அரபு உலகம் முழுவதிலும் அமெரிக்கா தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதையும், அமெரிக்கா ரகசியமாக பல வேலைகளை செய்து தங்களுக்கு ஏற்றபடி அந்த ஆட்சி நடைபெறுவதையும் உறுதிப்படுத்திக் கொள்வதை கண்டார்கள். எனவேதான் இந்த பொறியிலிருந்து மீள வர வேண்டும் என்பதற்காகத்தான் சதாம் ஹுசைன் இந்த ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டார். தான் டாலரில் அல்லாமல் யூரோவில் எண்ணெய் வர்த்தகத்தை செய்ய போகின்றேன் என்று அவர் அறிவித்தார். இதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அமெரிக்கா மிக அசாதுரியமான வகையிலே அங்கே பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறிக்கொண்டு ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையினுடைய ஒரு உத்தரவையும் பெற்றுக்கொண்டு, குறிப்பாக டோனி பிளேயர் அவர்கள் அவருக்கு மிக உதவியாக இருந்தார். ஏனென்றால் யூரோ என்பதைத்தான் அவர் சதாம் ஹுசைன் பயன்படுத்துவதற்கு தீர்மானித்திருந்தார். ஆனால் இந்த ஐக்கிய ராச்சியம் யூரோவை பயன்படுத்துகின்றது அல்ல, ஒரு நாடு அல்ல. எனவே அவர்கள் இந்த யுத்த நடவடிக்கைக்கு பூர்ணமான ஒரு ஆதரவை வழங்கினார்கள். அவை சதாம் ஹுசைனை அதிலிருந்து விலத்தி வேறு ஆட்சியை கொண்டு வருவது என்பது முக்கியமானதாக இருந்த அதே வேளையிலே இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறும், டாலரினுடைய முதன்மைத்தானம் இல்லாமல் போகும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக, பொருளாதார காரணத்துக்காகத்தான் சதாம் ஹுசைன் அங்கிருந்து விரட்டப்பட்டார். அவர்களுக்கு நன்கு தெரியும் ஈராக்குக்குள்ளே நுழைகின்ற போது எவ்விதமான பேரழிவு ஆயுதங்களும் அங்கே இல்லை என்பது அந்த கூட்டணியிலே இருந்தவர்களுக்கு மிக நன்கு தெரியும். ஏனென்றால் ஆட்சி மாற்றம் அத்தோடு அந்த ஆட்சியாளர் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் சதாம் ஹுசைன் அவர்கள் நீக்கப்பட்டார். அதே மாதிரி தான் கடாஃபியை பொறுத்தவரையிலே அவர் மிக ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் கூட தன்னுடைய நாட்டு மக்களை பொறுத்த மட்டிலே கல்வி, சுகாதாரம் மற்றும் ஏனைய விவகாரங்களிலே அவர் மிக தெளிவாக தன்னுடைய நாட்டு மக்களை வழிநடத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனைக்கான காரணங்கள் வேறாக இருந்தாலும் கூட அவரும் கூட அமெரிக்க ஏகாதிபத்தியவாதத்துக்கு எதிராக தன்னுடைய குரலை எழுப்பிய காரணத்தினால்தான் அவரும் மிக சூட்சுமமான முறையிலே தங்களுடைய நாட்டு படையினராலேயே இழுத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணுகின்றோம். இந்த ரெண்டு உதாரணங்களுமே இந்த டொலர் என்கின்ற முதன்மைத்தானத்தை, அதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அமெரிக்கா ஏனைய நாடுகள் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற நிலைமைக்கு குந்தகம் வந்து விடுமோ என்கின்ற ஒரு காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்டதாக கொள்ளலாம். இப்போ நீங்கள் இதில் டோனி பிளேயரை பற்றி கூறுகின்றீர்கள். தற்பொழுது ஐக்கிய ராச்சியத்திலே பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ஸ்டேமர் கூட இப்போ கடைசியாக ஈரானிலே நடைபெறுகின்ற இந்த 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 போருக்கு தாங்களே கலந்து கொள்ளவில்லை என்பதை அவர்களுடைய பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது
கடந்த காலங்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் சரியான முறையில் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை வடிவா கிளியராக சொல்லியிருந்தார். ஈராக்கிலே தாங்கள் ஃபெயிலியர் என்றதை வலு கிளியராக அவரே தன்னுடைய நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார். மற்றது இப்போ இன்னொரு விஷயம் சார் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த டொலர்ன்றது பெரிய அளவிலே எல்லா பக்கத்தாலேயும் எல்லா நாடுகளும் இந்த வர்த்தகத்திலே ஈடுபடுத்துகின்றார்கள். இப்பொழுது மிகவும் அந்த டொலருக்கு எதிராக டொலரில் நாங்கள் வர்த்தகம் செய்ய மாட்டோம் என்று சில நாடுகள் அந்த மாற்றத்தை இப்பொழுது கொண்டு வருகின்றன. முக்கியமாக சைனாவினுடைய யுவான்லே தான் இந்த எண்ணெய்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அது சம்பந்தமாக சில விஷயங்களை கூறுங்கள். நான் நிலவே சொன்னேன், இந்த டொலரை அமெரிக்கா எவ்வாறு ஒரு தன்னுடைய சொல்லை கேட்காத அல்லது தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லது தன்னுடைய முதன்மைத்தானத்தை ஒத்துக்கொள்ளாத நாடுகளுக்கு எதிராக ஒரு யுத்த கருவியாக பயன்படுத்தி இருக்கின்றது, பொருளாதார யுத்த கருவியாக. இந்த யுத்த கருவியாக பயன்படுத்துவதற்கு டொலர் என்றது ஒரு நாணயமாக இருந்தாலும் அந்த டொலர் அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல்களை செய்து முடிப்பதற்கு ஒரு முறைமை வேண்டும். நாங்கள் சொல்லுவோம் அதை இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சிஸ்டம் என்று சொல்லுவோம், சர்வதேச நிதியியல் முகாமை என்று சொல்லுவோம். இப்போ ஒரு நாடு வர்த்தகம் செய்கின்ற போது அதனுடைய அந்த ஏற்றுமதி வருமானத்தை எவ்வாறு அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வருவது, இறக்குமதி நாட்டிலிருந்து எவ்வாறு அதை கொண்டு வருவது, அப்ப அதற்குரிய முன்னைய ஒழுங்குபாடு எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் டெலெக்ஸ் அனுப்புவதன் மூலமாக, டெலெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை அனுப்புவதன் மூலமாகத்தான் வங்கிகளுக்கு இடையிலான இந்த பரிமாற்றங்கள் செய்து கொள்ளப்பட்டன. ஆனால் 73ஆம் ஆண்டில் 74ஆம் ஆண்டிலே இந்த பெட்ரோ டாலர் அறிவிக்கப்பட்ட காலப்பகுதியிலேயே அந்த பெட்ரோ டாலரை வினைத்திறனுள்ள வகையிலே வர்த்தகத்திலே செயல்படுத்துவதற்காக, வர்த்தகம் மட்டுமல்ல ஏனைய கொடுக்கல் வாங்கல்களும் செயல்படுத்துவதற்காக ஒரு முறைமை உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த பரிமாற்றங்களை இலகுபடுத்துவதற்கான ஒரு செய்தி தொடர்பு ஊடகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த ஸ்விஃப்ட் என்கின்ற முறைமை. அது சொசைட்டி ஆஃப் வேர்ல்ட் வைட் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட், அதுக்கான சரியான ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. ஒரு சொசைட்டி என்று சொல்வார்கள். சொன்னாலே போதும், அதுக்கான விளக்கம் அவசியம் இல்லை. காசை அனுப்புவதற்குரிய ஒரு செய்தி தொடர்பு முறை, சொல்லுவோம். ஒவ்வொரு வங்கிக்கும் உரிய ஸ்விஃப்ட் கோடு இருக்கும், ஒவ்வொரு பரிமாற்றத்துக்கும் உரிய கோடு இருக்கிறது. ஆக அந்த கோடை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வங்கிகள் பரிமாற்றங்களை செய்து கொள்ளும். பரிமாற்றம் சொல்லுகின்ற போது அந்த செய்திகளை சொல்லும், உங்களுடைய வங்கிக்கு இந்த பேரிலே ஒரு மெசேஜ் ஒரு கொடுப்பனவு வந்திருக்கிறது என்று சொல்லும். அதன் பிறகு வங்கிகள் அந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது செலுத்தக்கூடிய ஒரு இயலுமை இருந்தது. இந்த ஸ்விஃப்ட் என்பது எல்லா நாணயங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட இது அமெரிக்க டாலரோடு முதன்மையாக தொடர்பட்ட ஒரு முறைமை. ஆனா இந்த கோட் சிஸ்டத்தை சார் முதல் கொண்டு வந்தது பெல்ஜியம் என்றுதான் முதல் அறிகின்றது. பெல்ஜியத்தில் இந்த கோட் சிஸ்டத்தை நிறுவி இருப்பது பெல்ஜியமில், அதனுடைய தலைமை ஸ்தானம் இருப்பது அங்கேதான். அந்த பெல்ஜியமினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் இந்த முறைமை செயற்படுகிறது. பெல்ஜியத்தினுடைய சட்டத்திட்டங்கள், நிதி சார்ந்த சட்டத்திட்டங்கள் எதுவோ அவைதான் அதற்கு ஏற்புடையதாக இருக்கும். அதனை முகாமை செய்வதற்காக அல்லது மேற்பார்வை செய்வதற்காக G10 நாடுகளுடைய மத்திய வங்கிகள் அதிலே தொடர்புபடுகின்றன. அமெரிக்காவுடைய திரைசேரி, அமெரிக்காவுடைய ரிசர்வ் பேங்க் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வங்கி என்ற அடிப்படையில ஒரு G10 நாடுகளுடைய 10 வங்கிகள் அதனை இப்போது மேற்பார்வை செய்கின்றன. ஆக இது ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட ஒரு முறையாக உலகம் பூராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையாக இருக்கிறது. ஆனால் நான் சொன்னேன், இந்த நாடுகளை தங்களுக்கு வசப்படாத அல்லது தங்களுக்கு எதிரிகளாக செயல்படுகின்ற நாடுகளை ஒரு தண்டிக்கின்ற ஒரு முறையாக இது பார்க்கப்பட்டது. குறிப்பாக யுக்ரைன் யுத்தத்தின் போது ரஷ்யாவுக்கு எதிராக இது பயன்படுத்தப்பட்டது. ரஷ்யாவினுடைய சொத்துக்கள், அமெரிக்க டாலர் வடிவிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டன. அதே போல இந்த ஸ்விஃப்ட் முறையினை பயன்படுத்தி தன்னுடைய வர்த்தகத்தை செய்வதிலிருந்து ரஷ்யாவை அது நீக்கிவிட்டது. அதே போல இந்த யுத்தங்கள் நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே ஈரானையும் அதிலிருந்து நீக்கி வைத்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு உலகத்துக்கு ஒரு வசதியான முறைமையாக இருந்தாலும் கூட ஐக்கிய அமெரிக்காவுக்கு அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் உலகிலே இப்போது வளர்ச்சி அடைந்து வருகின்ற
முதன்மை நாடு என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற போது சீனா இதற்கு மாற்று வழிகளிலே இதை செய்ய முற்பட்டிருக்கின்றது. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஈரான் போருக்கும் அடிப்படையாக அமைவது இந்த டொலர் முதன்மைத்தானத்தை இழந்து விடுமோ என்கின்ற ஒரு அடிப்படையிலே தான் அமெரிக்கா இவ்வளவு தூரம் போராடுகிறது. இந்த 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 யுத்தத்திலே அமெரிக்கா வெற்றி பெற்றால் என்ன, தோற்றால் என்ன, டொலருக்கான முதன்மைத்தானம் இப்போது இல்லை, குறைந்து வருகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் ஈரான் சொன்னது, ஹோமோஸ் நீரிணைக்கூடாக வருகின்ற கப்பல்கள் சைனீஸ் சீன யுவானை பயன்படுத்தி வர்த்தகம் செய்யுமாக இருந்தால் அதனை நாங்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைப்போம் என்று சொன்னதற்கு காரணம் இதுதான். சீனா இருவகையான முறைமைகளை உருவாக்கி இருக்கின்றது. அதை ஒரு முதன்மைக்கு ஒரு முறைக்கு பேர் சிப்ஸ் என்பது, CIPS, ஸ்விஃப்ட் போலவே இது CIPS. இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சீன நாணயத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் தீர்ப்பனவு செய்ய முடியும். அது சற்று அட்வான்ஸ் ஆன ஒரு முறைமை. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், சீனாவினுடைய மத்திய வங்கி தான் இதனை முழுமையாக கையாளுகிறது. ஆகவே இது பல வங்கிகள் அல்ல, ஒரு வங்கி இதனை கையாளுகின்றது. ஆகவே சீனா அதற்கு இன்னொரு மாற்று வழியாக பிரிட்ஜ் என்று சொல்லுகின்ற இன்னொரு முறைமையினையும் கொண்டு வந்திருக்கின்றது. இதிலே சீன நாணயத்தோடு ஏனைய சீனாவோடு வணிகம் செய்கின்ற 4 அல்லது 5 நாடுகளுடைய நாணயங்களும் தொடர்புபடுகின்றன. ஆகவே இந்த சீனாவும் இந்த கடந்த காலங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு சீன நாணயத்தை சர்வதேச வணிகத்திலே அதிகரிப்பதற்கான ஒரு ஒழுங்குபாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. இல்ல, ரஷ்யா நிச்சயமாக ஒரு முக்கியமான வர்த்தக பங்காளி. ரஷ்யாவினுடைய வர்த்தகம் இப்போது யுவானிலே நடைபெறுகின்றது. சவுதி அரேபியனுடைய வர்த்தகம் கூட யுவானிலே நடைபெறுகின்றது. இப்ப இந்த யுவான் வர்த்தகத்திலே பல நாடுகளும், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இதிலே மிக தீவிரமாக ஈடுபட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்க சொன்னது போல பெட்ரோடொலருடைய செல்வாக்கை சரிக்கின்ற பல நடவடிக்கைகள் இந்த ஈரான் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன என்றே நாங்கள் கருத வேண்டும். ஆமாம். இப்பொழுது நடைபெறுகின்ற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய யுத்தம் முடிவடைந்து அமெரிக்கா தோல்வி வருகிறதோ வெற்றி வருகிறதோ என்பதற்கு அப்பாற்பட்டு உங்களுடைய உத்தேசத்தின்படி இப்போ சவுதி அரேபியா யுவானில் தன் வர்த்தகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று மற்ற அரபு நாடுகளும் இந்த எண்ணெய் உற்பத்தியிலும் இந்த எரிவாயு உற்பத்தியில், கேஸ் உற்பத்தியிலும் பெருமளவாக உற்பத்தி செய்கின்ற அரபு நாடுகளும் இந்த யுவானில் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்ல தங்களுடைய வியாபாரத்தை ஈட்டுவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? 2 விஷயங்கள் இதிலே நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, அமெரிக்கா இந்த தன்னுடைய பெட்ரோ டாலரை ஏற்றுக்கொள்ளுமாறு அரபு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான முக்கியமான காரணமாக அமைந்தது பாதுகாப்பு. ஈரான் எப்போதுமே பெரிய பிரதான அரபு நாடுகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக தான் இருந்து வந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அரபியர்கள் என்று தங்களை வர்ணித்துக் கொள்வதில்லை, தங்களை பேர்சியர்கள் அல்லது பாரசீகத்தவர்கள் தான் வர்ணிக்கிறார்கள். ஒரே ஒரு சமயமாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களை பேர்சியர்கள் என்று சொல்லுகின்றார்கள், பாரசீகத்தவர் என்று சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக மதத்தால் ஒன்றுபட்டு இருந்தாலும் கூட மொழியினால் வேறுபட்ட 2 சமூகங்கள். ஆகவே இந்த இவர்களிடம் இருந்து வருகின்ற ஒரு பாதுகாப்பு பிரச்சனையை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அல்லது அது கட்டமைப்புகளை வைத்துக் கொண்டு இதுவரை காலமும் அவர்கள் சமாளித்து வந்தார். இஸ்ரேல் அந்த நாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற போதெல்லாம் அமெரிக்கா சற்று அடக்கி வாசியுங்கள் என்று சொல்லி ஒரு மாதிரி அவர்களை சமாளித்துக் கொண்டு வந்திருக்கிறது இதுவரை காலம். இப்போது இந்த யுத்தம் ஆரம்பித்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்களை படிப்படியாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த யுத்தத்தினால் அடி வாங்கியது முழுக்க யார்? அடி வாங்கியது முழுக்க இஸ்ரேல் தவிர ஏனைய நாடுகள். யாரெல்லாம் அமெரிக்காவுடைய பாதுகாப்பை முழுமையாக நம்பி இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைத்த வெளுவை இப்போது அவர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு என்பது உண்மையான பாதுகாப்பு தானா? அமெரிக்காவுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள், குறிப்பாக அதனுடைய சொல்லுவோம் விமான ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்புகள் அத்தனையுமே மீறப்பட்டு எந்த நேரமும் ஈரானுடைய ஆயுதங்கள் வந்து விழக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நெருக்கடி மிக்க காலப்பகுதியிலே அமெரிக்கா அந்த நாடுகளை பாதுகாப்பதற்கு பதிலாக
இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு சென்றிருக்கின்றது அல்லது அந்த பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறி இருக்கிறது. இப்ப இந்த நடவடிக்கைகள் அமெரிக்கா மீதான அந்த நாடுகளுடைய நம்பிக்கையை வெகுவாக குறைத்திருக்கிறது. அந்த நாடுகளுடைய அரசியல்வாதிகள் விடுக்கின்ற அறிக்கைகளை பார்க்கின்ற போது மிக தெளிவாக தெரிகின்றது. ஆனால் அமெரிக்காவுடைய முதலீடுகள் இந்த பிராந்தியத்திலே மிக அதிகம், குறிப்பாக அறிவியல் துறை சார்ந்த மற்றும் ஏனைய துறைகள் சார்ந்த முதலீடுகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதே போல இந்த நாடுகளுடைய முதலீடுகள் அமெரிக்காவிலும் இருக்கின்றன. ஆகவே உடனடியாக அமெரிக்க டாலரிலிருந்து இந்த நாடுகள் விலகும் என்று சொல்ல முடியாது. ஆனால் யுவானை ஒரு மாற்றீடாக இந்த நாடுகள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. ஒன்று, இந்த எண்ணெய் வர்த்தகத்தை பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்பது. ஏனென்றால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த காப்புறுதி கம்பெனிகள் அந்த பகுதியிலிருந்து விலகி இருக்கின்றன. அந்த பகுதிக்கூடாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு காப்புறுதி தர முடியாது. ஆகவே இந்த கப்பல் கட்டணங்கள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் போன்றவற்றை கூட்டி பார்க்கின்ற போது வணிகம் செய்வது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியமாக இருக்க போகின்றது. ஆகவே எப்படியுமே இந்த சீன நாணயத்திலே வர்த்தகம் செய்வது என்பது இனிவரும் காலங்களிலே இந்த நாடுகளுக்கு ஒரு மாற்று வழியாக இருக்கும். ஏனென்றால் சவுதி அரேபியா இந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காலாவதியாகிய போது அதனை புதுப்பிக்கவில்லை. அதன் பிறகுதான் இந்த சவுதி அரேபியா சீனாவோடு இணைந்து யுவானிலே வணிகம் செய்ய ஆரம்பித்தது. ஆக இந்த சவுதி அரேபியானுடைய இந்த ஒரு நடவடிக்கை கூட அமெரிக்காவை தூண்டி இருக்கலாம் இந்த யுத்தம் நடப்பதற்கு. அதுவும் ஒரு பின்னணி காரணமாக இருக்கலாம். அமெரிக்கா நேரத்திற்கும் இந்த ஈரானை கட்டுப்படுத்தி தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து எண்ணெய் வணிகத்தை தங்களுடைய கையிலே கொண்டு வராவிட்டால் சவுதி அரேபியா அந்த பக்கம் போய்விடக்கூடிய வாய்ப்பு இருப்பது என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே இது நன்கு கணிப்பிடப்பட்ட ஒரு 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 தாக்குதல். அவர்கள் போர் என்று அதை இதுவரையும் சொல்லவில்லை, இராணுவ நடவடிக்கை என்று போத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் போர் என்று சொல்லிவிட்டால் போர் குற்றங்களும் அங்கே வந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறபடினாலே மிக கவனமாக அதனை இராணுவ தாக்குதல் நடவடிக்கை என்ற வரையறைக்குள்ளேயே அவர்கள் தொடர்ந்து பேணிக் கொண்டு செல்வதை காண முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் அரபு நாடுகளை பொறுத்த மட்டிலே அமெரிக்க டாலர் என்ற முதன்மை தானம் இனியும் இருக்க போவதில்லை. அதே போல அந்த நாடுகளிலே இருக்கின்ற அமெரிக்க பாதுகாப்பு கட்டமைப்புகளும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதையும் அவர்கள் நம்ப போவதில்லை. இல்லை, இன்னும் ஒரு விடயத்தை நான் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் இறுதியாக ஒரு சின்ன கேள்வி உண்டு. இந்த பெட்ரோ டாலர் எங்களுடைய வளமையான வாழ்வில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இப்ப இலங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இலங்கை 2022ஆம் ஆண்டு பங்குரோத்து அடைந்தோம் என்று அறிவித்ததற்கு என்ன காரணம்? டாலர் கையிருப்புகள் இல்லாமை. டாலர் கையிருப்புகள் இல்லாமை. ஆகவே ஒவ்வொரு நாடும் அது எந்த மூலையில இருந்தாலும் கூட டாலர் கையிருப்புகளை பேண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. இல்லாவிட்டால் வணிகம் செய்ய முடியாது என்ற அடிப்படையில். ஆகவே இலங்கை போன்ற சிறிய நாடுகள் மட்டுமன்றி பெரிய நாடுகளும் கூட டாலர் கையிருப்புகளை பேணுவதை அவசியமாக செய்ய வேண்டி இருந்தது. ஏனென்றால் ஏதோ ஒரு நாடு, எங்கே இருக்கின்ற ஒரு நாட்டு நாணயத்தை நீங்கள் ஏன் தங்களுடைய வைப்பாக பேண வேண்டி இருக்கிறது? இந்த டாலர் என்ற முதன்மை தானம் இருக்கின்ற பகுதியினால் இப்போது சீன நாணயமும் அதுக்குள்ளே வந்து சேர்கின்ற போது நாடுகளுக்கு ஒரு மாற்று வழி கிடைக்கிறது. நிச்சயமாக அமெரிக்க டாலர் இதிலிருந்து முழுமையாக நீங்க போவதில்லை, அதனுடைய செல்வாக்கு முழுமையாக நீங்க போவதில்லை. ஆனால் ஒரு ஒதுக்கு நாணயம் என்ற அடிப்படையிலே அமெரிக்க டாலரோடு சமதையாக வேறு நாணயங்களும் இந்த கட்டமைப்பிலே வரும். அப்படி வருகின்ற போது அமெரிக்கா இந்த நாடுகளிலே செலுத்துகின்ற செல்வாக்கு படிப்படியாக சரியும். குறிப்பாக வளர்முக நாடுகளுக்கு அது ஒரு வினைத்திறன் வாய்ந்த ஒரு மாற்று வழியை கொடுக்கும். இப்போ அமெரிக்காவுடைய டாலர் தான் பெரிய பலமாக இருக்குது என்று பார்த்தால் இப்பொழுது தற்பொழுது ஈரான் தாங்கள் இராணுவத்திலும் பலமானவர்கள் என்று இந்த போரிலே காட்டிவிட்டார்கள். அமெரிக்கா ஒன்று அடித்தால் அவர்கள் 2 அடிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய இராணுவ பலம் இன்னும் கூடிக்கொண்டு போகின்றது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தாங்கள் 5 நாட்கள் ஒரு சீஸ்ஃபயர் ஒன்று சொல்லியிருக்கிறார். அதுக்கும் ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தங்களுக்கு அப்பொழுது தெரியாது, தங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றே சொல்கின்றார். மற்ற இன்னும் ஒரு கேள்வி ஒன்று சார் என்னென்றால், நாங்களும் இந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி அதனுடைய வியாபாரத்தை பற்றி பேசுகின்றோம். இந்த பெட்ரோ டாலர் ஊடாகத்தான் இந்த உற்பத்திகளும் ஏற்றுமதிகளும் நடைபெற்றதா? உரம் என்பது முக்கியமானது. அதாவது முக்கியமாக உரங்களும் இந்த அரபு நாடுகளில் இருந்து தான் வருகின்றது, மத்திய கிழக்கில் தான் வருகின்றது. அது பற்றி கொஞ்சம் கூறுங்கள். உண்மைதான். ஏனென்றால் இந்த உரம் என்பது மாத்திரமல்ல, ஏனைய சில பெட்ரோலை அடிப்படையாக வைத்து அல்லது
மசகு எண்ணெயை நாங்கள் சுத்திகரிக்கின்ற போது அதிலிருந்து வருகின்ற பை ப்ராடக்ட்னு சொல்லுகின்ற ஏனைய பொருள்கள் முக்கியமான சில விவசாய உற்பத்திக்கு தேவையான உரங்கள் மற்றும் இந்த கணினி உற்பத்தி உதிரி பாகங்களை செய்வதற்கான சில ரசாயனங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்து அதனையும் ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. ஆகிய 2 விஷயங்கள் இதிலே. ஒன்று, இந்த உர உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்கள் அல்லது இடைநிலை பொருட்கள் இந்த பகுதியிலிருந்து பெரிய அளவிலே போகிறது. சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட 48% யூரியா இந்த நீரிணை கூடத்தான் உலக நாடுகளுக்கு செல்லுகிறது. அதே மாதிரி ஏனைய உர வகைகளுக்கு அவசியமான சில உள்ளீடுகள், பாஸ்பரஸ் போன்ற உள்ளீடுகளும் இந்த பகுதியில் தான் போகின்றது. ஆகவே இது இந்த கப்பல் கட்டணங்கள் அதிகரிக்கின்ற போது, பாதுகாப்பற்ற நிலை தோன்றுகின்ற போது அவற்றினுடைய விலைகள் மிக மோசமாக அதிகரிக்கும். ஆகவே விவசாய உற்பத்தியிலே ஈடுபடுகின்றவர்களுடைய செலவுகள் அதிகரிக்கும், உணவு வகையினுடைய விலைகள் அதிகரிக்கும். இது உணவு பாதுகாப்பு இன்மையை ஏற்படுத்தும். அதே போல இந்த கணினி துறை சார்ந்த உற்பத்திகள் மட்டுமன்றி இந்த நாங்கள் சொல்லுவோம் செமிகண்டக்டர்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த பொருட்களுடைய உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக எல்லாம் கால்குலேட்டர் தொடக்கம் மிக பலம் வாய்ந்த ஏவுகணை செலுத்திகள் மற்றும் விமானங்கள் உட்பட ஏனைய பொருட்களுடைய உதிரிப்பாகங்களுடைய விலைகளும் சடுதியாக அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரிக்கின்ற போது இது ஒரு நாட்டினுடைய டிஜிட்டல் கட்டமைப்புகளை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அவர்களுடைய அந்த இப்போது சொல்லப்படுகின்ற அந்த AI தொழில்நுட்பத்தின் மூலமாக அடுத்த கட்ட நகர்வு என்று சொல்லுகின்ற அறிவு பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த அடியாக விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, நல்லது சார். நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கியபடியால் இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் பதிந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அவர்களுடைய பயனடைவார்கள் என்று நான் நம்புகின்றேன். கடந்த நேர்காணலிலும் நிறைய பேர் அதை பார்த்திருந்தார்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தலையங்கத்தை எடுத்து பேசியிருக்கின்றோம். ஒரு விளக்கத்தை நம்முடைய நேயர்களுக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் எங்களுடன் கலந்து கொண்டு நாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் மூலமாக மக்கள் பயனடைவார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் தாராளமாக செய்யலாம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.